நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க நானும் கொலிமானே கொலி. இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தா விவோட V17 மொபைலோட அறிமுக விமர்சனம் மற்றும் கேமரா சாம்பிள்ஸ் அந்த வீடியோ பார்ப்போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்றது பார்த்தா அபூரா மொபைல்ஸ். நீங்க இந்த Vivo V17 மற்றும் Realme மொபைல்ஸ் எதுவும் வேணும் பிளான் இருந்துச்சுன்னா உங்க பக்கத்துல இருக்க அபூரா மொபைல்ஸ்ல போய் செக் பண்ணிக்கோங்க. நீங்க திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டத்தை எங்க இருந்தாலும் அங்க போய் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றது ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது Vivo V17 மொபைல் வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ பார்த்தா நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் போகிறது இல்லை. நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் அதிகமாக போங்க. இப்போ தான் புதுசாக தமிழ் வந்து கீழே இருக்க அப்படிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் அதில் கூட இருக்க பெல் ஐக்கான பிரஸ் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நாங்கள் போட்ட அப்படிங்கிற ஒன்று செய்கிறோம். விவோட V17 மொபைல் டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கல. இது பார்த்தீங்கன்னா 6.44 இன்ச் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே வருதுங்க. ஆமாங்க, விவோ பார்த்தா E3 சூப்பர் AMOLED டிஸ்பிளேல வருதுன்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்தா ஃபுல் HD பிளஸ் இருக்குங்க. ஆமாங்க, AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால இதை பார்த்தா விவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு வீடியோ ஸ்ட்ரீமிங் பார்த்தாலும் எல்லாமே பிளாக் இங்கே எல்லாமே ஷார்ப்பாக இருக்குங்க, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ AMOLED பேனல் பார்த்தா இந்த மொபைல் கொடுத்துருக்கு விவோக்கு பெரிய பெரிய தம்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைல் பார்த்தா எனக்கு தான் இன்னுமே 6.44 இன்ச் டிஸ்பிளே இருந்தாலும் உங்களுக்கு கையில் இப்படிக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இதுக்கு ரீசன் மெயின் என்னன்னு பார்த்தா இது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல வருதுங்க. மோட்டோவோட 1 ஆக்ஷன் சீரீஸ்ல பார்த்த மாதிரி 1 சீரீஸ்ல பார்த்த மாதிரி இதுவும் பார்த்தா 20:9 கட் அவுட் நாச்சோட வருது. பட் இந்த விவோ AMOLED பேனல் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே எடுத்துட்டு வந்து விவோக்கு பெரிய பெரிய தம்ஸ் அப்ங்க. டிஸ்பிளே எல்லாம் லுக் வைஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. இதே மொபைலோட பேக் சைடு வரையில விவோ பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல குவாட் கேமரா செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, இதுல பார்த்தா பிரைமரி 48 மெகா பிக்சல் சோனியோட IMX 5A6 சென்சார் வந்திருக்கு. இது f1.8 அப்பச்சரோட வருங்க. செகண்டரி சென்சாரும் வரல 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 2 மெகா பிக்சல் மேக்ரோ லென்ஸ், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடுல விவோட பிராண்டிங். ஸோ இவ்வளவுதாங்க பேக் சைடுல இருக்கு. இதே மொபைலோட பிளேஸ்மெண்ட் வரையில பாட்டம்ல பாத்தீங்கன்னா 3.5mm ஆடியோ ஜாக் போர்ட் கொடுத்திருக்காங்க. டைப் சி கேபிளோட போர்ட், அப்புறம் பார்த்தா ஸ்பீக்கர் பில் கொண்டு வந்திருக்காங்க. இதே மொபைலோட ரைட் சைடு வரல வால்யூம் ரக்கஸ் கீ மற்றும் பவர் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மால் பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தா என்ன போர்ட்டுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ தெரிஞ்ச கீழே இருக்க கமெண்ட்ஸ்ல பார்த்தா பின் பண்றேன். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்தா சிம் கார்டு ஸ்லாட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலை பார்த்தா நீங்க அட் அ டைம்ல 2 சிம் கார்டு மற்றும் ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அதுவும் இந்த மொபைலுக்கு பெரிய பெரிய பாசிட்டிவ். ஓகேங்க, இந்த மொபைல் ரன் ஆயிட்டு இருக்க சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம். இது பார்த்தா ஆண்ட்ராய்ட் 5 பேஸ் பண்ண ஃபன் டச் ஓஎஸோட 9.2ல ரன் ஆகுதுங்க. ஆமாங்க, ஃபன் டச் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சிஸ்டம் வைடு டார்க் மோட் கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டார்க் மோட் ஃபோர்ஸ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் பார்த்தா உங்களுக்கு டார்க் மோட் வேணும்னா அது பத்தி ஆட்டோமேட்டிக்கா ஃபோர்ஸ் ஆகும். ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் உங்களை எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் 3 ஃபிங்கர் ஷாட் மற்றும் ஃபன் டச் ஓஎஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே இந்த மொபைலும் இருக்குங்க. இந்த மொபைல் ரன் ஆகிட்டு ப்ராசஸரும் வரையில இது பார்த்தா குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 675 AI ப்ராசஸர்ல ரன் ஆகுதுங்க. ஜென்ரலா ஸ்னாப்டிராகனோட 625 பார்த்தா டெய்லி டேஸ் டாஸ்க்கு பார்த்தா ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் பார்த்தா இங்கேயும் ஹேண்டில் பண்ணிச்சு. ஹெவி கேம்ஸ் ரன் பண்ண முடிச்சு எந்த ஒரு இடத்துலையும் தடுமாற்றம் இருக்காது. ஸோ விவோட V17 Pro, V15 Pro அந்த போன்லாம் பார்த்துட்டு அதே ப்ராசஸர் தான் இங்கே இடம் பெற்றிருக்கு. நீங்க எத்தனை பேர் உங்களை விவோ யூஸரா இருக்கீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த விவோட V17 Pro, V15 Pro யூசர்ஸ்க்கு இருந்த அதே எக்ஸ்பீரியன்ஸ் இதுலையும் கிடைக்குங்க. இதுக்கப்புறம் இந்த V17 மொபைல பெரிய ஹைலைட் பார்த்தா இது UFS 2.1 ஸ்டோரேஜோட வருதுங்க. ஆமாங்க, உங்க கம்ப்யூட்டர் மற்றும் லேப்டாப் பார்த்தா நீங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணா ரொம்ப ஸ்பீடா இருக்குங்க. இது UFS 2.1 ஸ்டோரேஜ் இந்த பிரைஸ் வருதுங்கிறது ரொம்ப ரொம்ப தம்ஸ் அப்புங்க. இதுக்கு அடுத்து அந்த மொபைல் இருக்க பேட்டரியும் வரல. இது பார்த்தா 4500 mAh கொண்ட ஒரு பேட்டரியோட வருதுங்க. இதை நீங்க சார்ஜ் பண்றதுக்கு விவோ பார்த்தா அவுட் ஆஃப் பாக்ஸ்ல 18 வாட் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக்னாலஜி கொண்ட அடாப்டர் கொடுத்தாங்க. இந்த மொபைல் செக்யூரிட்டியாண்டி பார்த்தா விவோ பார்த்தீங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா AMOLED டிஸ்பிளே இருக்க எல்லா போனுமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி பார்த்துட்டு இருக்கோம். அதை விவோவும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்டா இருக்குங்க. உலகத்தின் முதல் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண பெருமை பார்த்தா விவோக்கு தான் உண்டு. X சீரிஸ்ல லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க விவோ. அதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக் பார்த்தா ரொம்பவே சூப்பரா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. பட் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் பார்த்தா சாஃப்ட்வேர்ல மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு ஸ்பெஷலா இந்த ஒரு ஹார்ட்வேர் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பார்த்தா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டா பேட்டர்ன் லாக் வச்சுக்கோங்க. அதே உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப செக்யூரிட்டியா இருக்குங்க. நீங்க இப்போ இந்த விவோ V17 மொபைலோட கேமரா சாம்பிளுக்கும் வரல பார்த்தீங்கன்னா டே டைம்ல பார்த்தா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. அந்த 48 MP சோனியோட சென்சார் பார்த்தா நல்லாவே இருக்கு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பிக்சர்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரைபோட பார்த்தா நல்லாவே ஷார்ப்பா இருக்கு. 48
MP பார்த்தா நல்லாவே கிளாரிட்டி இருக்குங்க, அது நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயங்க. இதுக்கு அடுத்து அந்த அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கவர் பண்ணுதுங்க. ஆமாங்க, இதுலயும் பிக்சர் பார்த்தா ரொம்ப பிரைட்டா இருக்கு. பட் நம்ம பிரைமரி சென்சார் அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஒர்த்தா இருக்குங்க. டீடைல்ஸ்லாம் நல்லாவே இருக்குங்க. ஆட் சென்சாரும் வரல. இதுல பார்த்தா மேக்ரோ லென்ஸ் இடம் பெற்றுங்க. இது பார்த்தா 4 சென்டிமீட்டர்ல உங்களுக்கு போட்டோ எடுக்குங்க. நீங்க பார்த்தா கொஞ்சம் கிட்ட போய் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்ல மட்டும் தான் பார்த்தா உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகும் இந்த மேக்ரோ லென்ஸ், அதுவும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தா 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சாருங்க. இந்த டெப்த் சென்சார்ல இருக்க சாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இம்ப்ரெசிவா இருக்குங்க. ஃபேஸ் டிடெக்ஷன் எல்லாமே பார்த்தா விவோ நல்லாவே பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தா விவோட ஜென்ரலா இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ல இருந்த விவோட ஸ்மார்ட் போன்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பியூட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த டைம் விவோ கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இமேஜ் எல்லாமே இது ரியலாக இருந்துச்சுங்க. இதுல இல்லை, இதுவும் விவோட U20 ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாட்களில் பார்த்தீங்கன்னா அதோட அன்பாக்சிங் வரும். ஸோ ரெண்டுமே கம்பேர் பண்ணி சைடில் பார்க்க 2 ஸ்மார்ட் ஃபோனையும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல இப்போ நல்லா கொண்டு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மொபைலோட வீடியோ ரெக்கார்டிங் வரையில இதை பார்த்தா 4K 30 FPS வேற வீடியோ ஷூட் பண்ணுங்க. ஜென்ரலாக இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS ஷூட் பண்ண முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதை பார்த்தீங்கன்னா விவோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1080p 60 FPS 720p எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் சூப்பர் ஸ்லோ மோஷன் இருக்குங்க. நீங்க சூப்பர் ஸ்லோ மோஷனே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த மொபைலுக்கு ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ்ங்க. ஓகேங்க, இந்த மொபைலோட ஃப்ரண்ட் சைடு கேமரான்னு வேலை இல்லை பார்த்தா 32 MB செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தா f2.25 அப்பச்சரோட வருதுங்க. இதோட அப்பச்சர் சைஸ் பார்த்தா ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால நைட் டைம் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் விவோ பார்த்தா சாஃப்ட்வேர்ல நாங்கள் பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத பற்றி இன்னும் ஃபுல் ரிவ்யூ முடிஞ்சால் நம்ம சேனலில் போட முடிஞ்சா ஃபுல் ரிவ்யூ கவர் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் பார்த்தா அந்த 32 MB கேமரா நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ அப்பச்சர் வழி மட்டும் வந்து அவங்க பெருசாக கொடுத்துருக்கலாங்க. இதுக்கடுத்து அந்த மொபைலில் இருக்கிற கேமராவை பற்றி உங்களுக்கு இப்போ ஓரளவு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இந்த ஃப்ரண்ட் சைடு இருக்க கேமரா வரல, இதுவும் பார்த்தா 1080p வர வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். ஸோ அதுவும் இந்த மொபைலுக்கு பெரிய பெரிய தம்ஸ் அப்ங்க. இங்கே ஃபைனலாக அந்த மொபைலோட ப்ரைசிங் வரல. விவோ பார்த்தா இது ஒரே ஒரு ரேம் வேரியன்ட்ல தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் மற்றும் 128GB கொண்ட மாடல் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் 22,990 சேல் ஆகிட்டு இருக்குங்க. நீங்கள் இந்த மொபைலில் பை பண்ண உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி இந்த 3 மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க அபூர்வா ஷோரூமில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம சேனல் இருந்து போகிறவங்க உண்டுங்க, அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.